யாத்ராகமம் 3. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து, கவனிங்க, எந்த தேசத்தில்? நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்களே அந்த தேசத்திலிருந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ அங்கே இருந்தா உன் சமுதாயம் உன்னை எடுத்துரும், அழிச்சிரும், உனக்கு மூளை வளராதுன்னு தெரிஞ்சு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்திலிருந்து உன்னை நீக்கினா என்ன தெரியுமா அர்த்தம்? அதான் சொல்லுவாங்க. நான் எங்கள் ஊரில் இருக்கேன், அர்த்தமாக சொல்கிறேன். நீங்கள் வெளியூர்லேருந்து கல்யாணம் பண்ணின்னு வந்து செய்யூருக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்கள் பேர் ரேஷன் கார்டில் எங்கே இருக்குது? அம்மா வீட்டில் இருக்குது. அப்போ இந்த ஊருக்கு பேர் வரணும்னா நீ நீக்கிறது இல்லை, சட்டப்பூர்வமாக என்ன பண்ணோம்? நீக்கல் சான்றிதழ் வாங்கி இங்கே கொண்டு வந்து அதை என்ன பண்ணோம்? இணைச்சி அப்புறமா தான் உன் பேர் அதில் இணையும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தரித்திரமான ஒரு ஊர்லேருந்து, தேசத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து, பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை என்ன பண்ணோம்? நீக்கி. எல்லாம் சொல்லுங்க, என்னை நீக்கின்னு இருந்தால் நீங்கள் எப்பயும் நல்லா இருந்திருப்பீங்க. நீக்கல என்ன? ஆண்டவர் நீக்கினா கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? திருப்பி அங்கேயே தான் போகிறீங்க. அதான் சொல்லுவாங்க, ஒரு சின்ன பையன் நாயை உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தானா, இந்த வால் மட்டும் எப்படி இருக்குதான்? நாய் வால் அப்படியே டப்புன்னு வந்துடுதான். அவன் ஒரு சின்ன யோசித்தானா, ஒரு பைப் ஒன்று எடுத்து நாய் வாலில் விட்டு, ஏன்னா பைப்பு நல்லா நேராக இருக்குதுல்ல, நல்லா போய் சணல் போட்டு கட்டிட்டானா. கட்டிட்டு ஒரு வாரம் கழித்து இதை நிமித்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து சணலும் பைப்பவும் கழட்டிட்டாரான். திருப்பி என்ன ஆயிடுச்சான்? டங்குன்னு போய் திரும்பிடுச்சான். எத்தனை பேருக்கு புரியுதா? எத்தனை பேர் வந்து இங்கே உயிரை விட்டாலும் சரி, போராடினாலும் சரி, ஆனால் நம்ம வால் மட்டும் என்ன பண்ணாது? டம்முன்னு அப்படி போய் திரும்பிடுவாள். ஏன்னா கேட்டால் சொல்லுவாங்க, பழக்க ஜோசையா அப்படின்வாங்க. நம்ம ஊரில் நல்ல தெளிவான ஒரு பாத் சொல்லுவாங்க, வாட்டம். அப்படி என்ன சொல்லுவாங்க? பேரை சொல்லுவாங்க, இந்த கூட்டத்தின் வாட்டமே இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஜாதி வாட்டமே இப்படிதானே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன ஜாதியா வேண்டாம், வாசிப்பா. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்குவோம், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவிரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். வேலை வெட்டி இல்லாத இயேசுநாதர் இங்கே வரல. இத்தீனி ஜாதிங்க நல்லா இருக்கிறாங்க. ஏவியரு, எபூசியரு, கானானியரு, பெரிசியரு, இவ்வளோ பேரும் நல்லா இருக்கிறாங்க. இவ்வளோ ஜாதி நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்களன்னா இது மட்டும்தான் என்ன இல்லை, சரியே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு? நீக்கணும், அவங்கள விடுதலை ஆக்கணும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்து கஞ்சி, துவையல், கருவாடு குடிச்சிருந்தவங்களவ என்ன தேசத்தில் வைக்கணும்? எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும். யாரும் பாலும் தேனும் குடிக்கிறதுக்கு யாரும் போர் அடிக்கணும் சொல்லுவாங்க. பாலும் தேனும் கலந்து அடிச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? திரும்ப சொல்லுவோம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் தேவன் இறங்கினார்.